இப்போ செகண்ட் பேட்ச்லேயும் 2 போட்டு எடுத்தாச்சு. மில்லட் மகாராணி மாதிரிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி பசங்களெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சண்டே நேரங்களில் ஓயாமல் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்காம புதுசாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரெட்டையும் முட்டையும் வச்சு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸும் வச்சு ப்ரெட் ஸ்லைஸு ஒரு 12 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை 4 வச்சுருக்கேன், தேவையானதை போட்டுக்கணும். கேரட்டு 2 எடுத்து வச்சுருக்கேன், திருவிக்கிறணும். அப்புறம் தக்காளி உங்களுக்கு சாஸ் மாதிரி கிடச்சாலும் வச்சுக்கலாம். இது தக்காளி பியூரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 2 நல்லா பொடிசாக வேக வச்சு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் தேவையான அளவு போட்டுக்கணும். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. ஃபஸ்ட்டு கேரட்டை சீச்சு வச்சுக்கிடுவோம். கேரட் துருவி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 முட்டையை போட்டுக்கிடுவோம். 3 முட்டையை போட்டு பீட் பண்ணிக்கிடணும். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், பொடிசாக நறுக்கிற கொத்தமல்லி, உப்பும் சேர்த்தாச்சு. இதை நல்லா பீட் பண்ணிக்கிறோம். அப்படி ப்ரெட்டு 4 முனையில் மட்டும் அந்த ஓரங்களை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேரட் வதங்குற அளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் கேரட் சேர்த்துக்கிறேன். இந்த கேரட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். மெல்லிசாக சேர்த்துருக்கேன், அதனால் எண்ணெயிலே வெந்துடும். ஒரு நிமிஷம் வதக்கிடுவோம். இதில் உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். பொடிசாக சீட்டு அந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது மசாலாலெல்லாம் கலந்து நல்லா மசித்து அதை கிண்டி எடுத்துக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த தக்காளி பியூரி சேர்த்துக்கிறேன். மசாலா நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, தக்காளியெல்லாம் போட்டு. இப்போ தேவையான அளவு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஸ்டஃபிங் பண்ணுற மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கிக்கிடுவோம். பேன் வச்சாச்சு. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த ப்ரெட் ஸ்லைஸ்க்குள்ளே தேவையான அளவு இந்த மசாலா ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை வச்சுக்கிடுவோம். மசாலாவை தேவையான அளவு தடவிட்டு அது மேலே இன்னொரு ப்ரெட்டை வைக்கணும். ப்ரெட்டை வச்சு நல்லா அமுக்கி விடணும். நல்லா அமுக்கிட்டு இந்த பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல எக்கு, அதில் டிப் பண்ணிக்கிறணும். நல்லா டிப் பண்ணிவிட்டு இதில் வச்சிடணும். ப்ரெட்டில் இதை வச்சு அப்படியே அதை லோ ஃப்ளேமில் வச்சு அதை பிரட்டி போட்டு எடுத்துடணும். ஒரு சைடு வந்ததும் பிரட்டி போட்டுக்கணும். 2 தடவை பிரட்டி விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆனவனையும் எடுத்துடணும். உள்ளே போட்டிருக்க மசாலா நல்லா வெந்தது தான், அதனால் இதை 2 சைடு பிரட்டி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ செகண்ட் பேட்ச்லேயும் 2 போட்டு எடுத்தாச்சு. ஃபுல்ஃபில்லாக இருக்கும். உள்ளே வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம், எக்கு முட்டையும் சேர்த்துருக்கோம். இப்போ ப்ரெட்டு உருளைக்கிழங்கு கேரட்டை வச்சு ஃபடாஃபட் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி. ஃபடாஃபட்டுன்னு செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் மருமக டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. ஃபென்டாஸ்டிக், சூப்பராக இருக்குது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான், ஃபடாஃபட் பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ப்ரெட்டை வச்சு நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.